எல்லாருக்கும் வணக்கம். ஆர்கே நகர்மணி. கேப்டன் ஐயா அவர்கள் இறந்து போறதுக்கு முன்னாடி பல மேடைகளில் பேசியிருப்பார் பாத்தீங்களா? அந்த மேடை ஏறி பேசும்போது அவரை நம்பி வந்திருக்கிற மக்களை பார்த்து அழுதுகிட்டே இருப்பாரு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒருவேளை நான் ஆட்சி அமைக்காம உங்களை எல்லாரையும் விட்டு நான் போயிட்டேன் அப்படின்னாக்கா உங்களை என்ன கதி ஆக்க போறாங்க அப்படின்ட்டு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருப்பாரு. என்னை வாழ வைத்த தெய்வங்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ண போறாங்க, அவங்கள என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு மேடையில் அழுதுகிட்டே தான் இருப்பாரு. பிரேமலதா மேடம் கூட சொல்லுவாங்க, கண்ணை தொடச்சிக்கங்க அப்படின்ட்டு. அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த நேரத்தில் தளபதி அரசியல் களத்தில் இருந்திருந்தார் அப்படின்னாக்கா கேப்டன் அவர்கள் கூப்பிட்டு நீதான் தம்பி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா இருந்திருப்பாரு. தளபதி ஏன் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்றதும் மக்களுக்கு தெரியும். கேப்டன் ஐயா அவர்கள் அண்ணன் அப்படின்றது கூட இருக்கலாம். அப்படிதான், அதுதான் உண்மை. கேப்டன் ஐயா அவர்கள் இறந்து போன பிறகு விஜய் அண்ணன் போவாரு பார்க்கறதுக்கு. அப்போ ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் பார்த்துட்டு பிரேமலதா மேடம் கிட்ட சொல்லிட்டு கிளம்புவாரு. கிளம்பிட்டு இப்படி திருப்பி ஒரு 10 செகண்ட், ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் கேப்டன் ஐயா அவர்கள் அப்படியே இப்படி பார்ப்பாரு. பார்த்துருக்கீங்களா? அந்த 10 செகண்ட்ல என்ன நினைச்சிருப்பாரு தளபதி, என்னவா இருக்கும் அப்படின்றது என்னோட மைண்ட் தாட்ல நான் சொல்றேன். நீங்க என்னவா இருக்கும் அப்படின்றது தாராளமா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். ஆனா நீங்க விட்டு போன அந்த அரசியல் களத்தை நான் கையில எடுக்க மாட்டேன். ஆனா ஆயுதமா நான் கையில் எடுத்து மக்களுக்கு நீங்க என்னெல்லாம் நன்மை செய்யணும்னு நினைச்சீங்களோ அனைத்தும் உங்க சார்பாக உங்களோட ஆசீர்வாதத்தோட நான் வெற்றிகரமா முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாரு நான் நினைக்கிறேன் தளபதி. 2026 கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களோட ஆசீர்வாதத்தோட, பல முன்னாள்கள் நல்ல நல்ல தலைவர்களோட ஆசீர்வாதத்தோட, மக்களோட அன்பும் ஆதரவோடவே 2026 ஆட்சி அமைப்பார். வெற்றி நிச்சயம். தாவேகம்.